ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியின் சமையல். இன்றைக்கு நம்ம வீட்டில் இந்த காக்கட்டான் பூ பூத்துருக்கு பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு சின்ன 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 கணுவாக அப்படி தளிர் அந்த கணுவில் ஃபுல்லும் மொட்டு, அவ்வளோ மொட்டு வச்சுருக்குங்க. இங்கேயும் கொஞ்சம் பூத்து கிடக்குது, இந்த சைடு இங்கே பூத்து கிடக்குது பாருங்க. இங்கே கொஞ்சம் பூத்து கிடக்கா. எல்லா இடத்துலையும் தான் பாருங்க. இந்த இடத்துலையும் சின்ன சின்ன காம்பு மாதிரி அவ்வளோ மொட்டு, ஃபுல்லும் மொட்டுங்க. எல்லா இடமும் மொட்டாக இருக்குது. இது இன்றைக்கி நேற்று நைட்டு விரிஞ்சிருக்கும் போல். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அது நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மணமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு புது வரவு காமிக்கட்டுமா உங்களுக்கு? அது என்னதுன்னா, நம்ம வீட்டில் இந்த நாட்டு சாமந்தி அப்படின்னு நான் கன்று வாங்கினேன் பாருங்கள். நிறைய நாட்டு சாமந்தி கன்று வாங்கினேன். அந்த நாட்டு சாமந்தி பார்த்திங்கன்னா இந்த கலரில் பூத்துருக்கு. முதல்ல ஒரு ஒயிட் கலரில் பூத்துது, நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இதுதான் அதில் பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மொட்டு இப்போ தான் விரியுது. இது அப்படியே நின்றுச்சு, ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு. என்னடா வளருமா வளராதா, பக்கு கண்ணே விடலை. ஆனால் இது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கு கண்ணுலாம் நிறைய வந்துட்டு இதில். அப்புறம் இது பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்க. இதுவும் அந்த நாட்டு சாமந்தி அப்படியே அமைதியாக இருக்குது. இப்போ தான் மொட்டு வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டாக வைக்குது. அப்புறம் இது ஒரு நாட்டு சாமந்தி, இது ஒரு நாட்டு சாமந்தி, இது ஒரு நாட்டு சாமந்தி. இதில் ஒரு ஒயிட் இருந்தது, அது வாடி போச்சு. அதாவது ஃபஸ்ட்டாக எங்கள் வீட்டில் இந்த கலரில் சாமந்தி பூ பூத்துருக்குங்க. நான் சின்ன வயசில் கூட ஆசைப்படுவேன் இந்த மாதிரி கலர்லாம். ரொம்ப ப்ரௌன்லாம் என் ஃப்ரெண்டுலாம் வச்சுட்டு வருவாங்க, ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி பூ கிடச்சதே கிடையாது. ரொம்ப நாளுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த பூ கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இன்றைய புது வரவு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பை.